அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் இயல்பை விட குறைவானதாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட சற்று குறைவாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில 15 முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளிலிருந்து தெற்கு கேரளா வரை ஒரு வளிமண்டல கீழிறக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்துல வரக்கூடிய 7 நாட்களுக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இன்றும் நாளையும் வெயிலுடன் தாக்கம் சற்றே குறைவாக இருந்தாலும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மதிய வேளையில அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளையும் வெப்பத்தின் அளவு சற்றே குறைவாக இருக்கும் எனவும் 15 முதல் 17ஆம் தேதி வரை அந்த இடைப்பட்ட நாட்கள்ல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்கின்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.